இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சுவாமி படங்களையும் லக்ஷ்மி நாணயங்களையும் சுத்தம் செய்ய உகந்த நாட்கள் எவை என்பதுதான் அவருடைய கேள்வி. சுத்தம் பண்ணுறதுக்கு நாள் நட்சத்திரம் எதுக்கு பார்க்கணும்? இப்படி யோசிச்சு பாருங்களேன். சார், நான் குளிக்கணும், அதுக்கு உகந்த நாட்கள் எவைன்னு சொல்லி கேட்போமா யாராவது? நம்முடைய உடம்பினை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அல்லவா? தினசரியே குளித்து கொண்டுதானே இருப்போம். அப்படித்தான் இதுவும். அதாவது ஒரு சுவாமி படத்தை சுத்தம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குன்னு தனியாக நாள் நட்சத்திரமோ அல்லது நேரங்காலமோ பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது என்பதுதான் நிஜம். அந்த இடத்துல ஏதோ ஒரு அழுக்கா நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே பக்கத்தில் இருக்கிற துண்டை எடுத்து தொடச்சிட வேண்டியதானே. அதில் என்ன ஒரு சோம்பேறித்தனம்? அதில் என்ன ஒரு நேரங்காலம் பார்க்கறது அவசியமே இல்லையே. ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுருப்போமா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு அழுக்கு, ஏதோ ஒரு அசுத்தம் பட்டுடுச்சுன்னு சொன்னால் உடனே கழட்டிட்டு வேற புது ட்ரெஸ் மாற்றிடுறோம் இல்லையா? அதே மாதிரி தானே இதுவும். ஒரு சுவாமி படத்திலே நம்ம கற்பூரம் காமிச்சு அந்த இடம் ஒரு மாதிரி கருப்பாக போயிடுத்துங்கிற மாதிரி நம்ம கண்ணில் பட்டுடுத்து, நம்ம மனசில் பட்டுடுத்துன்னு சொன்னாலே உடனே ஒரு துணியை எடுத்து, அது சுத்தமான துணியை எடுத்து ஜலத்தில் நினச்சி தொடச்சிட வேண்டியது தான். இதற்கு தனியாக நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி அந்த லக்ஷ்மி நாணயம்னு அவ சொல்லியிருக்கா. லக்ஷ்மி நாணயம்னு பார்த்தோம்னா ஏதோ இந்த கோல்டு காயினா இல்லை சில்வர் காயினான்னு தெரியல, அதை அவள் நித்தியப்படி பூஜைக்கு வச்சிருக்கா போல இருக்கு. அதாவது விளக்கு கீழே வச்சு டெய்லி பூஜை பண்ணுறவாள்லாம் இருப்பா. அந்த லக்ஷ்மி படம் பொறித்த அந்த நாணயங்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். அதை சுத்தம் பண்ணுறதுக்கும் நம்ம தனியாக நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சந்தேகம் ஏன் வர்றதுன்னு சொன்னால், வீட்டில் ஒட்டடை அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமையில பண்ணாதே அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பா தெரியுமா? அதாவது ஏன் அதை வெள்ளிக்கிழமையில் ஒட்டடையெல்லாம் அடிக்காதே, எதையோ ஒன்று க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி சுத்தமாக வழித்து வைக்காதே அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த அசுத்தமான விஷயங்கள் அத்தனையும் சனியினுடைய தாக்கத்தினை பெற்றவை. அந்த சனியை போய் அந்த நேரத்திலே வெள்ளிக்கிழமை நாளிலே தொடாதே அப்படிங்கிறதுக்காக இவா சொல்லி வச்சாலே தவிர, ஒட்டடை அடிக்கிற விஷயத்துக்கு தான் அப்படி சொன்னாலே தவிர, இந்த சுவாமி படங்களை துடைப்பதற்கோ இப்படி கூட எடுத்துக்கலாமே. சார், சுவாமி படத்திலேயே ஒட்டடை ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதனை தாராளமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தாலும் துடைக்கலாம். இவா ஒட்டடை அடிக்காதே, ஏதோ இந்த கரப்பாம்பூச்சி இந்த ஹிட்டெல்லாம் அடிக்காதேன்னு சொல்கிற காரணம், வெள்ளிக்கிழமையில் அடிக்காதேன்னு சொல்வதற்கான காரணம் வேறு. அதை இதனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். ஆக ஒரு சுவாமி படத்து மேலே அழுக்கு இருக்கிறத பார்த்தோம்னா அது நம்ம மேலேயே இருக்கக்கூடிய அழுக்காக நினைத்து, அதே மாதிரி தான் இந்த லக்ஷ்மி நாணயமும் ஒரு விஷயத்தை எடுத்து பூஜை பண்ணுறோம்னு சொன்னால் அது எப்பொழுதுமே சுத்தமான விஷயமாகத்தானே இருக்க வேண்டும். அதிலே ஒரு அழுக்கு என்பது இருக்கும் பொழுது அதனை கொண்டு இறைவனுக்கு நாம் பூஜை செய்யலாமா? யோசிச்சு பாருங்கோ. ஆக இறைவன் என்பவன் அவருக்காக சுத்தத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய மனக்கண்களிலே நம்ம பார்க்கறதுக்காகத்தான் நம்ம உருவ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதிலே ஒரு அழுக்கு என்பது இருக்கும் பொழுது அதன் மீது தானே நம்முடைய மனம் அப்படியே நேராக அதுக்கிட்ட தானே போய் நின்று இருக்கோம். ஐயோ, ஒரே அழுக்கா இருக்கே, இதை போய் நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லி நம்முடைய மனம்தான் சஞ்சலப்படுமே தவிர இறைவன் அதுபோல் எதிர்பார்க்கவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இது எல்லாமே நம்முடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இதிலே தனியாக தர்மசாஸ்திரம் எதுவுமே சொல்லவில்லை. இந்த நாளில் தான் நீ சுவாமி படத்தை துடைக்கணும், இந்த நாளில் தான் நீ பூஜை பண்ணுற காயினை துடைக்கணுங்கிற மாதிரிலாம் நம்முடைய சாஸ்திரத்திலே எதுவுமே இல்லை. இது சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அல்லது படித்தாலும் அது அவரவருடைய கற்பனையே அன்றி இதிலே எந்த விதமான உண்மையும் இல்லை. இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். சுவாமி என்பவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். அதனால தான் என்ன சொல்றா, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்றா, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றா. ஆக தினசரியே சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம கந்தலாடை அணிந்தால் கூட அது கசக்கிய துணியாக, அதாவது துவைத்த துணியாக இருக்க வேண்டும் சொல்றா. நம்ம கூழையே குடிச்சா கூட குளிச்சுட்டு தான் குடிக்கணும்னு சொல்றார். அதாவது உள்ளம் பெரும் கோவில் உன் உடம்பு ஆலயம் சொல்றார். நமக்குள்ளாகவே இறைவன் இருக்கும் பொழுது அந்த இறைவனானவன் எப்பொழுதுமே சுத்தமானவன், நிர்மலமானவன் என்பதை மனதிலே நிலை நிறுத்தி இந்த சுவாமி படங்களை துடைக்கிறதுக்கும் இது போன்ற பூஜா நாணயங்களை துடைப்பதற்கும் தனியாக நீங்கள் நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே என்பதை புரிந்து கொண்டு அது எப்போ அழுக்கா இருக்குன்னு பார்த்துட்டோமோ அப்போ உடனேயே இம்மீடியட்டாகவே அந்த வேலையை செய்துவிட வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.